ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் கண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் கண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே நல்ல கையை தட்டி ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா உற்சாகமா உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே நிற்கணுமே தேசத்திற்காய் கதற
வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஜெப ஆவி ஊற்றப்படணும். பெரியவங்களுக்குள்ள, முதியோர்களுக்குள்ள, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, தானியேல் போல மூன்று வேளையோ, தானியேல் போல மூன்று வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை ஓடுத்து, உபவாசித்து உடலை ஓடுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், ராசக்கிளி ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார், ராசக்கிளி ஜெபம் கேட்பார், செய்திடுவார், வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே அணிமாலை நிறுத்தினார் வல்ல தேவர், வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே நிறுத்தினார் வல்ல தேவர், பஞ்ச காலத்தில் விதவை விட்டே பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார், பஞ்ச காலத்தில் விதவை விட்டே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ, கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், ராசக்கிளி ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார், ராசக்கிளி ஜெபம் கேட்பார்,
தேவஜனம் குட்டி செட்டு தெய்வம் மானிது பலிபீடம் செப்பனிட்டு பலியும் தேவஜனம் குட்டி செட்டு தெய்வம் மானிது பலிபீடம் செப்பனிட்டு பலியும் தீர்த்தருளோ தீர்த்தருளோ என்றே கதறின தேவ மானிது தீர்த்தருளோ தீர்த்தருளோ என்றே கதறின தேவ மானிது கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வம் மனிதே வீரமுடன் முழங்கினான் தெய்வம் மனிதே சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வம் மனிதே வீரமுடன் முழங்கினான் தெய்வம் மனிதே அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான் தெய்வ மனிதே அக்கினியால் பதிலளிக்கும் தேவ மனிதன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தா ஜீவதேவன் வானங்களை திறந்தே வல்ல தேவன் ஜீவதேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே
செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் தோனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு. வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவ தூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவ தூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே பக்தர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை உரைக்கின்ற. பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை உரைக்கின்றன. கர்த்தரே வாரோ வாஞ்சையை தீரோ, காத்திரு சேர்ந்திடுமே. வாரோ வாஞ்சையை தீரோ, காத்திருக்கும் எம்மை சேர்த்திடுமே. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். நன்றியா துதி
பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. பாடுவோமா? நன்றியா துதி பாடு என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இந்த கால வேளையில உதட்டின் கனியாகிய சோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிகோ மதில் எவ்வளோ பெரிய கோட்டையா இருந்தாலும் ஆண்டுடைய பார்வையில் அது ஒன்றுமில்லை. துதியினால் அது இடிந்து விழும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஒரு முறை கூட. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடி
செய்தி. பாடலாமா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. ஒரு முறை கூட துதி செய்ய எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலாகோ எல்லாமாகோ, உமாலாகோ எல்லாமாகோ, ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உமாலாகோ எல்லாமாகோ, உமாலாகோ எல்லாமாகோ, ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது. கையை தட்டி உற்சாகமா, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது உமாலாகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம்மா. ஆண்டவரே முழு இருதயத்தோடு ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மே வாழ்த்துகிற ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் மௌனமாய் இல்லாதபடி ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் எல்லாரும் விட்டு கொடுங்க. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே என்னுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மகளாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே உமக்கு கத்தாவை பிரியமுள்ள மகனாய் மகளாய் நாங்கள் திகழத்தக்க ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த சந்ததியாராய் காணத்தக்க ஆண்டவரே பரிசுத்தமுள்ள இருதயத்தை கத்தாவை நாங்கள் கத்தாவை ஒவ்வொரு நாளும் கத்தாவை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. எங்கள் மத்தியில நீங்க கத்தாவை உலாவி கொண்டிருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோமப்பா. எங்கள் மத்தியில நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீரப்பா. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனை பிரயாணங்கள் எத்தனை காரியங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் செய்ததுண்டு ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, உம்முடைய கிருபையினால எங்களை நீர் வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே கொடுத்த நீர் எல்லா ஆகாரத்துக்காக நன்றி அப்பா. தங்குவதற்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா கிருபையும் கத்தாவே எங்களுக்கு நீர் தயவாய் கொடுத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்திலும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஜெப ஆவி எங்களுக்குள்ள நீர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடின வண்ணமாய் ஜெப ஆவி ஊற்றுமையா என்று கேட்டபோது கத்தாவே ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்க
இந்த வாரத்துல கத்தாவே ஏசப்பா அநேக கத்தாவே ஏசப்பா ஆண்டவரே சபையில வருகிற பிள்ளைகள் கத்தாவே ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்துறவர்களாய் கத்தாவே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தா இந்த முதல் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுமையா ஆண்டவரே மீதி இருக்கிற பாகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகவீனத்துல காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் மோசஸ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல ஆபரேஷன் நடைபெறத்தக்க ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் பலவீனத்தோடு காணப்படுகிற கத்தா ரூபன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை சுகப்படுத்துவீராக. வனிதாக்காக ஜெபிக்கிறோம். ஜோனாக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளை கத்தாவே இயேசப்பா 2ஆம் ஆராதனையில காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துல ஏறெடுக்கிற எல்லா பிரயாணங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணத்தக்க நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்கள் சபையில தங்கி இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 34ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களே அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனி தேனிலும் மதுரமே, அதற்கிணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, கூணரை நிமிர செய்தீர், குருடரை பார்க்க செய்தீர். கூணரை நிமிர செய்தீர், குருடரை பார்க்க செய்தீர். கேளாத செவிடரை கேட்க செய்தீர். கேளாத செவிடரை கேட்க செய்தீர்.
இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தெளி தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் ஆன தேவன். காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் ஆட தேவன். தலை தங்கள் மயமான தேவன். தலை தங்கள் மயமான தேவன். இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தெளி தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. Praise God. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன தெரியுமா? போன வாரம் என்ன தலைப்பில் பேசினேன்? போன வாரம் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சம். ஆமாம், வெளிச்சத்துக்கு அடிப்படையானது என்ன? அக்கினி. என்னது? ஃபயர். நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும்னா அக்கினி. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? என்ன எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க தெரில. உள்ளே வரும்போது ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. வாஞ்சி உள்ளவர்களை கர்த்தர் நிரப்புவார். அவர் அன்புள்ள தகப்பன். கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஆண்டால் அதை விட அன்புள்ள தகப்பனிடத்தில் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். வாலிப பிள்ளைங்க, இந்த நாட்களில் அதிகமாக கேளுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். இன்றைக்கு உள்ள தலைப்பு என்ன தெரியுமா? மனப்பூர்வமாய். என்னது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாயத்தில் ரொம்ப விஷயம் இருக்குங்க. நிறைய பேருக்கு வெளியே போனால் நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. சர்ச்சை முடிஞ்சு கூட நான் பார்க்குறேன், வெளியே நின்று எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் வாயே திறக்க மாட்டேங்குது. ஏன் பாருங்க, வாயில் ஆண்டுடைய ஆலயத்தில் உன் வாயை நீ விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால் மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா சொல்லுங்க, மனப்பூர்வமாய். ஆமென். பாருங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால் எதை செய்தாலும் நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வசனத்தை கேட்கும்போது மனப்பூர்வமாக கேட்கணும். எப்படி? சத்தமாக சொல்லுங்க. வசனத்தை எப்படி கேட்கணும்? மனப்பூர்வமாக கேட்கணும். மனப்பூர்வமாயினா ஹோல் ஹார்ட்டட்னஸ். ஏனோ தானோ என்று அல்ல, 50-50ன்னு இல்லை. 100க்கு 100 நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்தால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதை சொல்லுவாங்க, ப்ளே வென் யூ ப்ளே. விளையாடுற நேரத்தில் நல்லா விளையாடணும். எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்டடி வென் யூ ஸ்டடி. படிக்கிற நேரத்தில் நல்லா படிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் நல்லா ஆண்டவரை ஆராதிக்கணும். மனப்பூர்வமாய் நம்ம எதை செய்தாலும் நம்முடைய லைஃப்பில் அதை உற்சாகமாக செய்யணும். திருமணம் பண்ணால் என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக கணவனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். எதை செய்தாலும் ஹோல் ஹார்ட்டடாக செய்யணும். ஹோல் ஹார்ட்டடாக செய்யும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Anything you do it 100%, whole hearted. மனப்பூர்வமாயினா whole hearted. அப்படின்னா ஹோல்னா என்னது?
முழுமையாய், எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாய் நாம் செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் அதற்கு அநேக வசனங்களை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ளே போட்டார், மனப்பூர்வமாய். மனப்பூர்வமாய் சோத்திரம் செலுத்துங்கள்னு சொல்லி அன்னைக்கு சோத்திர பலி படிக்கும்போது படித்தேன். அப்போது வேதத்தில் இந்த மனப்பூர்வமாயின்ற வார்த்தை எவ்வளோ முக்கியன்றதை நான் புரிஞ்சுட்டு வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். எதை செய்தாலும் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், சொல்லுங்க, எதை செய்தாலும், சத்தமா சொல்லுங்க, எதை செய்தால், வாட் எவர் யூ டூ. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும், வீட்டில் சமையல் செய்தாலும் எப்படி செய்யணும்? ஏதோ ஏதோ ஓட்டிடலாம், இன்றைக்கி இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு, எப்படி எதை செய்தாலும் அது நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். நான் செய்கிறதுல அது அதில் ஒரு எக்ஸலன்ஸ். தசிங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தூங்குறீங்களா? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மனப்பூர்வமா அல்லேலூயா சொல்லுங்க. மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனப்பூர்வமாய் செய்யும் போதுதான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஆபீஸுக்கு போகும்போது, உங்க கம்பெனியில் இருக்கும்போது, அந்த கம்பெனிக்காக மனப்பூர்வமாய் உழையுங்கள். மனப்பூர்வமாய் எதை செய்தாலும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கும் போது மனப்பூர்வமாய் பாடுங்கள். மனப்பூர்வமாய். ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் மனதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயம், மனம், இதெல்லாம் ஆத்துமா, இதெல்லாம் எதை குறிக்கிறது? உள்ளானதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம எதை செய்தாலும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். உங்கள் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு பிரியமாக இருக்கணும், அவருக்காக நான் வாழணும். அவருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் இந்த கம்பெனி அதிகாரியின் மூலமாக என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ மார்க் போடுவார்? அதுதான் மெயின். ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ மார்க் போடுவார், அதுதான் பார்க்கணும். இந்த நாளில் ஆண்டவர் தெளிவாக நம்ம எதை செய்தாலும், இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நான் செய்வேன். நான் கர்த்தருக்கென்று நான் அதை செய்வேன். அவர் பார்வையிலே நான் மனப்பூர்வமாய் நான் செய்வேன் என்பதை நான் இந்த நாளில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். எதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஊழியத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். செய்தால் தான் அது எனக்கும் ஆசீர்வாதம், என் மனைவிக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஊழியம் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய் செய்யணும். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்தால் மனப்பூர்வமாக செய்தால் கர்த்தர் அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ இட் அன்டு த லார்ட். ஆண்டவருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், நம்மை உயர்த்துகிறவர் ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவர், நமக்கு கிருபையை தருகிறவர் ஆண்டவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். He is everything because we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் தேவனுக்கென்று நாம் எதை செய்தாலும் அதை செய்ய வேண்டும். நீங்கள், நான் கம்பெனியில் தானே வேலை பார்க்குறேன், நான் ரிலையன்ஸில் தானே வேலை பார்க்குறேன், நான் டாட்டாவில் தானே வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையை கொடுத்தது யார்? ஆண்டவர்.
அவருக்கு பிரியமா அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அந்த கம்பெனியில் கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, எபேசியர் அதே வசனம், அதே கொலோசியருக்கு சொல்றது தான் எபேசியருக்கும் அதே காரியம், அதே சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஊழியம் என்றால் சர்வீஸ். சர்வீஸ். ஊழியம் என்றால் ஒர்க்குன்னா அது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. ஊழியம் என்றால் அது ஆண்டவருக்கு செய்தாலும் சரி, அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் பாஸ் இருந்தால் பயங்கரமாக வேலை நடக்கும். பாஸ் வெளியூர் போயிட்டாருன்னு வைங்க, எங்கள் ஆஃபீஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பாஸ் லீவு, பாஸ் வெளியூர் போயிட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான், எல்லாரும் ஜாலி தான். ஒருத்தர் பேசுறது, இவங்க அந்த டேபிளுக்கு போவாங்க, அவங்க இந்த டேபிளுக்கு வருவாங்க. அடுத்த நாள் பாஸ் வந்துட்டா போதும், எல்லாம் அப்படியே அவங்கவுங்க டேபிளில் இருப்பாங்க, வேலைலாம் அப்படியே நடக்கும். அவர் ஒரு நாள் எங்கே வெளியூர் போயிட்டாருன்னா அவ்வளோதான். இன்னைக்கு என்னது? நமக்கு கொண்டாட்டம் தான். பாருங்க, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போம். வாட் எவர் யூ டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தபடியாக பாருங்க, வாசிங்க. இதை நீங்கள் இதை நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் இதை வாசிங்க. தயவு செய்து இதை வீட்டில் போய் வாசித்து, ஆண்டவரே எனக்கு மனப்பூர்வமாய் உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிங்க. கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் மனப்பூர்வமாய் செய்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோம சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ரோமாபுரியிலே இருந்தார்கள். டு த சர்ச் ஆஃப் ரோம், இந்த ரோம் சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றார், நீங்கள் முன்னால் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ கர்த்தர் கொடுத்த இந்த வேதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் பைபிளில் கையில் எடுத்துக்கோங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் பைபிள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த வேதத்திற்கு சொல்லுங்க, நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய தேவன் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம்லாம் அப்படியே நதியை போல பாய்ந்து வரும். ஹல்லேலூயா. பாருங்க, உபதேச சட்டத்திற்கு, எல்லாம் சொல்லுங்க, உபதேச சட்டத்திற்கு. இதெல்லாம் உபதேச சட்டம். பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, தீஸ் ஆர் ஆல் டாக்ட்ரின்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ். இது உபதேசங்கள், சட்டங்கள். நம்ம இதுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும், படைத்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சட்டத்தின்படி வாழும்போது குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். பாஸ்டர் சொல்கிறாருன்னு இல்லை. பாருங்க, தேசத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்டர் சொல்கிறாரே வரணுமே இல்லை. தேசத்தின் நிலைமையை பார்க்கணும். ஆண்டவரே, இனி நாங்கள் வேறு வழியே இல்லைப்பா, நீங்கள் மனம் இறங்கலைன்னா தேசத்தில் என்ன இல்லை, விடுதலை இல்லை. காலங்கள், சூழ்நிலைகள் பயங்கரமாக போயிட்டுருக்குது, நீங்கள் தான் மனம் இறங்கணும். அப்படி மனப்பூர்வமாக ஜெபத்துக்கு மனப்பூர்வமாக தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்தின் மேலே மனம் இறங்குவார். பாருங்க,
மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது, மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் எவர் யூ டூ unto the Lord. மனப்பூர்வமாக தேவன் பார்க்கிறார், தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பார், நான் ஆண்டவருக்கென்று தான் நான் செய்வேன். ஒரு ஆஃபீஸில் 5 பேர் வேலை செய்கிறாங்க, அதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்கீங்க, 4 பேர் வேற மாதிரி இருக்கிறாங்க, பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யுங்க, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். 2வது, வேதத்தில் சட்டத்தின்படி நாம் கீழ்ப்படிய மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தை படிக்கணும், டெய்லி வேதத்தை படித்து வசனத்தின்படி நான் வாழணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. நமக்கு தப்பிதங்களை செய்தவங்க, நமக்கு விரோதமாய் செய்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தால் ஆண்டவரும் நம்மை மனப்பூர்வமாய் மன்னிப்பார். நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கலைன்னா ஆண்டவரும் மனப்பூர்வமாக என்ன பண்ண மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். பாருங்க, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, மனுஷர் செய்கிற தப்பிதங்களை என்று மத்தேயு சொல்லப்பட்டிருக்கு. தப்பிதங்கள் செய்யாதவங்களே இல்லை இந்த உலகத்தில். அதுவும் ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா கணவன் மனைவி பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கும், தப்பு நடக்காமல் இருக்காது. அந்த தப்பை மன்னிக்காமல் அதை பெருசு பண்ணும்போது என்ன ஆகுது? குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகுது, அங்கே பிரிவினையின் ஆவி கிரியை செய்கிறது. ஆனால் மனப்பூர்வமாய் மன்னித்தால், மன்னிக்கிறவர்களுக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதம். சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, மன்னிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் மனப்பூர்வமாய் மன்னிப்பார். அதுதான் மன்னிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நம்மளை நீதிமானாய் மாற்றும், அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், மனப்பூர்வமாய் மன்னிப்பு, சொல்லுங்க, மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரே ஒரு ஜென்மந்தான், ஒரே ஒரு பிறவி தான். அந்த ஒரு பிறவியில் பாருங்க, கர்த்தர் கொடுத்த உறவுகள், குடும்ப உறவுகளை நாம் மன்னிக்காததுனாலே எத்தனை பிரிவினைகள் பாருங்க, எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுகிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையை கொடுக்கும் என்று பாருங்கள். ஆண்டவர் கூடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், பிசாசு தனிமைப்படுத்த விரும்புகிறான். ஜனங்கள் இந்த தனிமைப்படுத்துகிறது தான் விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா? மனப்பூர்வமாய் மன்னிக்காததுனாலே. ஒருவரோடு ஒருவர் பேச முடியவில்லை, ஒருவரோடு ஒருவர் கூடி வாழ முடியவில்லை. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பாக வச்சிருக்கிறார், வேத வசனத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னித்தால் நம்மையும் மனப்பூர்வமாய் மன்னிப்பார். நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால் ஆண்டவரும் நம்மை மனப்பூர்வமாய் மன்னிக்க மாட்டார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ முதலாவது, ஆண்டவருக்கு எதை செய்தாலும் மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு செய்கிறேன்னு செய்யணும். 2வது என்ன பார்த்தோம்? உபதேசங்கள் சட்டதிட்டங்களை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக பார்க்கிறோம், மனப்பூர்வமாக என்ன பண்ணோம்? மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். Nobody is perfect. If somebody thinks they are perfect, they are actually sinning against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பது அர்த்தம். பாருங்க, அடுத்தபடியாக பாருங்க, பிலமோன் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. போதும். பாருங்க, நன்மை செய்கிறதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். சொல்லுங்க, நன்மை செய்கிறதை
மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். பாருங்க, ஆண்டவராய் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் மனப்பூர்வமாய் நன்மை செய்தார். யாரும் நன்மை செய்யணும்னு சொல்லி கொடுக்கல. பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க. இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நன்மை செய்து தான் ஆகணும். நானும் நன்மை செய்து தான் ஆக வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா பணத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம். சிலருக்கு நல்ல ஜெபிக்கிற கிருபை இருக்கும், மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நன்மை செய்யலாம். சரீர உழைப்பை கொடுத்து நன்மை செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமா என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா செய்யுங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு சந்தோஷமா போய் உதவி செய்யுங்க. ஒருத்தவங்களுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் இல்லையா, சந்தோஷமா பீரோலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுங்க. எல்லாம் ஆண்டவருக்காக செய்றீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நன்மை செய்யுங்க. ஆண்டவருக்காக நன்மை செய்யும் போது சில பாடுகள் அனுபவிப்போம், சில தீமைகள் கூட அனுபவிக்கலாம். ஆனாலும் அதை சந்தோஷமாக செய்யும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அதற்குண்டான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கேட்குறாங்களே கொடுக்கணுமா, ஏன் கொடுக்கணும், அப்படி இல்லை. மனப்பூர்வமாய் நாம் நன்மை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. அப்பொழுது அவன் ராஜாவாக இருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது, நீ கட்டப்போவதில்லை, இந்த தேவாலயத்தை நீ கட்டப்போவதில்லை, உன்னுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவான் என்று சொன்ன உடனே, என் மகன் கட்டுவதற்காக நான் என்ன பண்ணுவேன், பொருட்களை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிப்பை கொடுத்து, தேவாலயம் கட்டப்பட போகிறது, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, உற்சாகமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாருங்க, ஜனங்க எப்படி கொடுத்தாங்களா, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்களை சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருக்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப நம்ம உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கேட்குறவங்களும் கட்டாயமாக ஐயோ கொடுப்பா, காணிக்க கொடுப்பா, ஒவ்வொரு குடும்பமும் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், நீங்கள்லாம் வந்து இந்த பில்டிங் ஃபண்டுக்கு ஆளுக்கு ஒரு 10,000 கொடு அப்படின்னு கட்டாயப்படுத்தி கேட்குறதல்ல. கொடுக்குறவங்களும் ஐயோ கொடுக்கணுமே அப்படி இல்லை, சந்தோஷமாக வந்து கர்த்தருக்கென்று உற்சாகமாக கொடுக்குறவங்கள கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் கூட நான் யார்கிட்டையும் கட்டாயமாக கேட்டது கிடையாது, கேட்கவும் மாட்டேன். ஏன்னா வசனம் சொல்லுது, கட்டாயமாயும் அல்ல, व्यसனமாயும் அல்ல. கேட்குறவங்களும் குடியா குடியா குடியான்னு கேட்குறது இல்லை, கொடுத்தால் அதற்குண்டான ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. 2023ஆம் ஆண்டில் நீங்கள் கொடுத்தது விதைத்தது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அது இந்த ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செய்கிறத அடுத்த ஆண்டில் அதற்குண்டான பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் மனதிலே வைத்திருக்கிறார், எல்லாவற்றும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக கொடுக்கும்போது என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுத்தேன், ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணேன், உற்சாகமாக கொடுத்தேன்.
நிறைய பேர் கொடுத்துட்டு ஏன் இவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா, அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா, இந்த மாதிரி மைண்டில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வச்சுட்டு கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் பெறவே முடியாது. உற்சாகம் வசனம் சொல்லுது, வாசிங்க. உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உத்தம இருதயம், உண்மையான இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்குறப்பா, உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் கணக்கு வச்சு கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர இந்த 10% அந்த தசம பாகம்லாம் நம்ம 20%, 30% ஆண்டவருக்கு கொடுக்க 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 தான் அதிகமாக நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுனால அதுக்குண்டான ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்க, உண்மையாக அதை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் அடிப்படை தான், அதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான். நம்ம ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்க 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 கர்த்தர் அதிகமாக நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்ல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சபை மூலமாக அநேக ஊழியங்களை நம்ம உற்சாகமாக கொடுத்துட்டு இருக்கோம், தாங்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளை குறையா வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும்னு தான் நமக்கு வாஞ்ச வருது. கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க, லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் மனப்பூர்வமாக நன்றி சொல்லணும். பாருங்க, நேற்றுக்கு நான் உட்கார்ந்து ஜனவரி 1ஆம் தேதிக்காக நன்றி அப்பா, ஜனவரி 2ஆம் தேதிக்காக சோத்திரம், 3ஆம் தேதிக்காக சோத்திரம், அப்படியே ஒவ்வொரு நாளுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி எங்களை பாதுகாத்தீங்க, ஜனவரி 1ஆம் தேதி எங்கள் தேவைகளை சந்தித்தீங்க, ஜனவரி 2ஆம் தேதி எங்களை ஆச்சரியமாக நடத்துனீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி, இந்த வருகிற வாரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறதுக்காக நன்றி சொல்லி மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, ஒரு பிள்ளை நல்ல வீட்டில் வசதி உள்ள பிள்ளை, வீட்டில் 5 ஷூ இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், அப்பா அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறான், அப்பா எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடு. அம்மா வீட்டில் தான் 5 ஷூ இருக்கேம்மா, எதுக்குமா உனக்கு இன்னொரு ஷூ? எனக்கு வேணும், எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும், நீங்களாம் ஒரு அப்பாவா அம்மாவான்னு சொல்லி திட்டிட்டு அந்த பிள்ளை வெளியே போகுது. பார்த்தா ஒருத்தர் கால் இல்லாத ஒரு குழந்தை வருது, ட்ரை சைக்கிளில் கால் இல்லாத ஒரு குழந்தை வருது. அப்போ தான் பார்த்த உடனே, ஆண்டவர் எனக்கு காலை கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள், இல்லாதவைகளை நினச்சி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக என்ன பண்ண, ஆண்டவரை சோத்திரம் பண்ண மனப்பூர்வமாய், ஹோல் ஹார்ட்டட்லி we should thank God. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லணும். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், திருமணமானதுக்கு அப்புறம் மனப்பூர்வமாக உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணு, தேங்க் பண்ணு. எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வந்துச்சு, எனக்கு எத்தனையோ பொண்ணு வந்துச்சு, ஆனால் உன்னை தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தமா? நீ மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றியா இல்லை, கர்த்தர் கொடுத்ததுக்காக நீ நன்றியா இல்லை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நீ எப்படி இல்லை, நன்றியா இல்லை. மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு எதனாலும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்தார், அதுக்காக சோத்திரம். ஆண்டவருக்காக நன்றி சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சோத்திர பலியில் ரொம்ப 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 வல்லமை இருக்குங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வருகிற நாட்களில் இந்த சோத்திர பலியை நம்ம இந்த புக்கை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக 2 மணி நேரம் வெறும் சோத்திர பலி ஜெபம். இந்த புக்கை முன்னால் சோத்திரம் பண்ணி, ஏன்னா அவ்வளவு அதில் வசனம் சொல்லுது, சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை
மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், கிருபையினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். மனப்பூர்வமாய், எல்லாரும் சொல்லுங்க மனப்பூர்வமாய். இப்போ ஒரு மனப்பூர்வமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பாப்பமா. அல்லேலூயா. ஆமா, இதே மாதிரி தான் மனப்பூர்வமா எப்பவுமே சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க, கடைசியா முடிக்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், நல்ல கவனிங்க, இது நெகட்டிவ். இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு இது பார்த்தது எல்லாமே என்னது? பாசிட்டிவா, மனப்பூர்வமா செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு பார்த்தோம். இப்போ வசனம் சொல்லுது, எல்லாமே தெரிஞ்ச பிறகும், கர்த்தரை அறிகிற அறிவு சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனப்பூர்வமா பாவம் செய்தா அது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, துணிகரமாய் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களை பாருங்க, வசனம் வாசிங்க. பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆண்டவராக இயேசு தான் என் பாவத்தை மன்னிச்சாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு தெரிஞ்ச பிறகும் மனப்பூர்வமாக பாவம் செய்தா, துணிகரமா பாவம் செய்தா, வேற ஒரு பலி, வேற ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பரிசுத்தமாய் மனப்பூர்வமாய் வாழ வேண்டுமே தவிர மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறது தெரியும், நான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம், செய்துட்டு நான் என்ன பண்ணலாம்? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று சொன்னால், அப்படி மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள், நாம் அறியாமையின் காலத்திலே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அறிந்த பின்பும் மனப்பூர்வமாய் இது தவறு என்று தெரிந்து செய்கிறோம் பாருங்க, மனப்பூர்வமா. அவர் சொல்றார், இனி உங்களுக்கு யாருப்பா பலி செலுத்த முடியும்? இனி ஆண்டவர் திருப்பியும் கல்வாரி சிலுவையெல்லாம் மறிக்க மாட்டார். சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமும், ஏசப்பா தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் துணிகரமாய் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்பு தான். அவர்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. பாருங்க, எத்தனை முறை தான் ஆண்டவர் மன்னிப்பார், எத்தனை முறை தான் ஆண்டவர் விடுவிப்பார். பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவு. இந்த வேதத்தில் ஆண்டவர், நான் பாவத்தில் இருந்தேன், நான் பிறக்கும்போது பாவியா இருந்தேன், ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டேன், என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார், இனி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எல்லாம் தெரிந்த பின்பும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தோம் என்றால், இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, நான் மனப்பூர்வமாக பாவம் செய்தது உண்மை, எனக்கு தெரியும் இது தப்புன்னு எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், ஆனாலும் நான் இதை செய்திருக்கேன், என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இனி நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது, இனி நாம் மனப்பூர்வமாய் தப்பு செய்ய கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லை என்று தெரிந்த பின்பும், இது ஆண்டவருக்கு நான் அவரை எப்படியாவது மறைச்சிடலாம், அவர் கண்ணுக்கு மறைச்சிடலாம் நம்ம நினைச்சானா அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை நாம் அறிகிறோம். இந்த நாளில் கூட இன்னைக்கு தலைப்பு என்ன? மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா. வேகமாக நம்ம டைமு இன்னும் ஒரு 5 நிமிடம் டைம் இருக்குது, அதனால் அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மனப்பூர்வமாயின இங்கிலீஷில் என்ன? ஹோல் ஹார்ட்டட்லி. எதை செய்தாலும் முழு மனசோடு. இங்கே உட்கார்ந்தோன்னா முழு மனசோடு உட்காரணும். கர்த்தரை ஆராதிச்சா முழு மனசோடு ஆராதிக்கணும். வசனத்தை கேட்டால் முழு மனதோடு வசனத்தை கேட்கணும். எதை செய்தால் முழு மனதோடு செய்யணும். ஏனோ தானோ என்று அல்ல, கடமைக்காக அல்ல, யாருக்காகவோ அல்ல, பெற்றோரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கணவனை பிரியப்படுத்துவதற்கல்ல, மனைவியை பிரியப்படுத்துவதற்கல்ல. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். 2வதாக நம்ம பார்த்தோம், நீங்கள்
உபதேசத்திற்கும் சட்டத்திற்கும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேத வசனத்துக்கு நான் சொன்னேன், பாஸ்டர் சொன்னாருன்ட்டு இல்லை, ஏதோ பிரதர் மோகன் சி லாசரஸ் பிரசங்கம் கேட்டேன் அதனால அல்ல. இந்த சட்டத்தின்படி நடந்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த வேதத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால்தான் எனக்கு இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் உண்டு என்பதை உணர்ந்து இந்த வேதத்தை படித்து வாசித்து அதுக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை தருவார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். forgive wholeheartedly. யாரையா இருந்தாலும் மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு பழசெல்லாம் பேசாம, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் ஏசாயா 43:18-19 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். பிலமோன் 1:14 நன்மை செய்கிறதை மனப்பூர்வமாய் நன்மை செய்யுங்க. கட்டாயத்தினால அல்ல, இவங்க சொல்லிட்டாங்களேன்னு இல்லை, நன்மை செய்ய வேண்டியது தேவன் நம்மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்தது போல நீங்களும் நானும் நம்மளால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு கட்டாயத்தினால் அல்ல, மற்றவர்கள் பார்க்கும்படியாக அல்ல, நாம் மற்றவருடைய புகழ்ச்சிக்காகவும் அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நன்மை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்கிறதுல நம்ம சந்தோஷமா உற்சாகமா உத்தம இருதயத்தோடு கொடுத்தா அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், கொடுக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. பாருங்க, ஒவ்வொரு முறையும் நான் யார் என்கிட்ட வந்து ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று கொடுத்தால் நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறது, 5 அப்போ 2 மீனை ஆண்டவர் 1000ங்களுக்கு ஆசீர்வதித்து 12 கூடை மீதி எடுக்க செய்தார். ஹல்லேலூயா. யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. 100 ரூபா கொடுத்தாலும் 50 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் நான் ஜெபம் பண்ணுறது, அது ஆண்டவரே இந்த பணம் அது செலவு பண்ணால் புஷ்ஷுன்னு போயிடும், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? 1000ங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்து 12 கூடை மீதி எடுக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம் பண்ணுறோம். பாருங்கள், உற்சாகமாக கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், கர்த்தருக்கு சோத்திர பலி செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்க. காலையில் அதிகாலை ஜபத்தில் சோத்திர பலி படிக்கணும்னா, சோத்திரம் சொல்லும்போது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களை விட நான் தான் என் சவுண்டு தான் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்படி ஒரு சோத்திரம், அதுதான் மனப்பூர்வமாக சொல்லணும். நான் சொல்கிற சோத்திரம் மற்றவங்களை விட என்ன இருக்கணும்? என் சத்தம் அதிகமாக இருக்கணும். நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை உதட்டின் கனி, இருதயத்தில் மாத்திரமல்ல உதட்டிலிருந்து வருகிற சத்தம், உதட்டின் கனி ஆகிய சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு சோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்கள். கடைசியாக ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி இன்னொரு முறை ஆண்டவராக இயேசு சிலுவையில் வந்து என்ன பண்ண மாட்டார்? மரிக்க மாட்டார். இனி அவர் நியாயாதிபதியாய் தான் வருவார், நியாயம் தீர்க்க தான் வருவார். அதனால கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்க்கணும். இந்த வாரத்தில் மனப்பூர்வமாக ஏதாவது பாவம் செய்திருந்தா, தெரிந்து பாவம் செய்திருந்தா, துணிகரமாக செய்திருந்தா, நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா எங்களை மன்னிங்க, இனி நாங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்து மனப்பூர்வமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்டால் அவர் கிருபையின் மேல் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Take it seriously. Take it seriously. The word of God is very serious. இந்த வேதம் மிகவும் பரிசுத்தமானது. இது மிகவும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய். என் குடும்பத்தில் நான் எதை செய்தாலும் தயவு செய்து ஒரு காரியத்தை
பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, பிள்ளைங்க முகத்தை காட்டாதீங்க, மூஞ்ச கோணாதீங்க, மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. அப்பா அம்மாவுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. ஸ்கூலில் படிக்க சொன்னால் மனப்பூர்வமாக படிங்க. எதை செய்தால் ஊழியத்தில் பாஸ்டர் சொன்னால் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஏனென்றால் அதில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? பிரியப்படுகிறவராக இருக்கிறார். 50-50 பிஸ்கெட் இருக்குல்ல, 50-50 பிஸ்கெட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சிலர் கேட் ஆன் த வால் அப்படின்வாங்க. பூனை, மதில் மேல் இருக்கிற பூனை எப்படி இருக்கும்? இந்த பக்கமும் குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும். அந்த பூனை எந்த பக்கம் குதிக்கும் தெரியாது. அதுக்கு மனசில் எது தோணுதோ அப்படி செய்யும். இப்படியே இருக்கும் பூனை. கேட் ஆன் த வால். கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் நல்லா இருக்க மாதிரி இருந்தால் இந்த பக்கம் குதிச்சிடும். இந்த பக்கம் பார்த்தா இல்லை, மனப்பூர்வமாக ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம இருக்கணும். ஒன்று, நம்ம ஆண்டவருக்காக வாழணும் மனப்பூர்வமாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்தை கேட்டவங்க தயவு செய்து இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. மனப்பூர்வமாய் இந்த வாரம் முழுசும் ஜெபம் பண்ணுங்க. நான் மனப்பூர்வமாய் உண்மை ஃபாலோ பண்ண ஆண்டவரே. எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யணும். ஜெபம் பண்ணால் மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணணும். தூங்குனா நல்ல மனப்பூர்வமாக தூங்கணும். பாதி மொபைல் ஃபோனில், பாதி நேரம் இதில், பாதி நேரம் அதில், 50-50 இல்லை. நான் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும் அப்பா. ஆனால் ஒன்றே ஒன்று, மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. தெரிந்து பாவம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி இன்னொரு பலி இல்லை, இன்னொரு முறை ஆண்டவர் சிலுவையில் மரிக்க போவதில்லை. அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணிங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, மனப்பூர்வமாய் நான் எதை வேண்டால் நான் செய்யணப்பா. மனப்பூர்வமாய், ஹோல் ஹார்ட்டட்லி லார்ட், வாட் எவர் ஐ டூ ஐ ஷுட் டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. மனிதர்களுக்காக அல்ல, பிறருடைய பார்வைக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈ மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்தில் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரிடத்தில், ஏசப்பா,
மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மனப்பூர்வமாய் எதை செய்தாலும், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், சமுதாய வாழ்க்கையாக இருந்தாலும், whatever you do, do it unto the Lord. மனப்பூர்வமாய் செய்ய ஆண்டவரே, மாயையாய் அல்ல, மாய்மாலமாய் அல்ல, மனப்பூர்வமாய் செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏனென்றால் நீர் மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீர் எங்கள் மனதை பார்க்கிறீர், எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் அப்பா, எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர் அப்பா. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில் விசேஷமாக ஒரு சில ஜெபங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதப்பா. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை தாங்கப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், முற்றுமுடிய நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிறீரப்பா. துதிகன மகிமையில நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.